ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன நவாப் கஃபே அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சிவா கண்டுகரி, தேஜு அஸ்வினி, ராஜீவ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரமோத் ஹர்ஷா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோவோட அப்பா நவாப் கஃபே அப்படிங்கிற ஒரு கஃபே ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன நவாப் கஃபே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஹைதராபாத்ல நவாப் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட தாத்தா அங்க டீ கடை வச்சிருந்தாரு. அது நவாபுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் அந்த ஊரை விட்டு போகும்போது நிலங்களை வந்து எழுதி வச்சுட்டு போறாங்க. அதுல டீ கடையை அவங்க சின்ன பையனும் சொத்துக்களை அவங்க பெரிய பையனும் எடுத்துக்கிறாங்க. இந்த டீ கடையை எடுத்தவரோட பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்காக யூஎஸ் போலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காரு. அந்த டைம்ல அந்த டீ கடைக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. அதுவும் அவன் பெரியப்பா பையன் மூலமா. அவரு தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் வில்லன் மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த சென்டிமெண்டான டீ கடையை வித்துட்டாங்களா? ஹீரோ நினைச்ச மாதிரி பெரிய பணக்காரன் ஆனாரா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல எமோஷனல் ஆஸ்பெக்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா அந்த அப்பா பையன் காம்பினேஷன் சீன்ஸ் அண்ட் அதோட எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் இந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான மெயின் காரணமே ராஜீவோட ஆக்டிங் தான். அதோட ஹீரோவோட அப்பா ரொம்ப சூப்பரா நேச்சுரலா அழகா நடிச்சிருந்தாரு. இதுக்கு சப்போர்ட்டிங்கா நடிச்சிருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினான தேஜு அஸ்வின் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதுல தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. அதாவது கடைசியா சென்டிமெண்டா பேசியே வந்து அந்த வில்லனோட மனசை மாத்துற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப பழைய படத்துல இருக்க சீன்ஸ் அண்ட் ரொம்ப கிரிஞ்சா இருக்குது பார்க்கும்போது. அண்ட் காமெடி சீக்வன்ஸும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் லவ் போர்ஷனும் கொஞ்சம் போர் அடிக்குது. அண்ட் படத்தோட எண்டிங் வந்து பெருசா கன்வின்சிங்கா இல்ல அண்ட் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது பார்ஷியலா ஒர்க் அவுட் ஆயிருக்குது தவிர ஃபுல் படமா பார்க்கும்போது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்லயும் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.